நீங்கள் நைட் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு உங்கள் மேலே யாராச்சும் கை போட்டால் என்ன பண்ணுவீங்க? சந்தியா அப்படின்ற 11th படிக்கிற பொண்ணு ஒரு நாள் நைட் எக்ஸாமுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கா. டைம் ஒரு 12 மணி இருக்கும். அப்போ என்ன காரணம்னே தெரியாமல் திடீர்னு அவளுக்கு ஒரு பதட்டம் வருது. யாரோ ஒருத்தர் ஒளிஞ்சிருந்து அவளை பார்க்குற மாதிரி சந்தியாவுக்கு தோணி இருக்கு. அவளுடைய ஹார்ட் பீட் ரொம்பவே வேகமாக துடிச்சு பயங்கரமா வெறுத்து ஊத்தி இருக்கு. சரி ஓகேன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பெட்ல போய் படுக்கிறா. சந்தியா எப்பயுமே அவ தம்பி கூட தான் தூங்குவா. பெட்டு கீழே அவங்க அப்பாவும் அம்மாவும் படுத்துட்டு இருப்பாங்க. இவ இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது டைம் ஒரு 2 மணி இருக்கும். எல்லாரும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ சந்தியாவுக்கு பின்னாடி இருந்து அவ மேல யாரோ கை போடுறாங்க. சந்தியாவால இதை நல்லா ஃபீல் பண்ண முடியுது. தம்பி தான் நம்ம மேல தூக்கத்துல கை போட்டிருக்கான் அப்படின்னு நினைக்கிறா. சந்தியாவோட தம்பி 4th தான் படிக்கிறான். பட் அந்த கை அவளுடைய தம்பி கை மாதிரியே இல்ல. என்ன பண்றதுன்னே தெரியாம ஏதோ ஒரு தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அந்த கையை தட்டி விட்டுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அவ மேல யாரோ கை போடுறாங்க. இந்த டைம் சந்தியா கண்ணை திறந்து பாக்குறா. அவ அப்படி கண்ணை திறக்கும் போது கட்டிலுக்கு கீழே அவங்க அம்மா அப்பாவோட சேர்த்து அவங்க தம்பியும் படுத்துக்கிட்டு இருக்கான். இதை பார்த்ததும் சந்தியா எக்ஸ்ட்ரீம் பயத்துக்கு போயிடுறா. இப்ப சந்தியா மேல ஒரு கை இருக்கு. அது கண்டிப்பா அவளுடைய தம்பி இல்ல. இந்த சுச்சுவேஷன்ல என்ன பண்றதுன்னு தெரியாமலே முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவ படுத்துக்கிட்டு இருந்த கட்டில் பயங்கரமா ஆட ஆரம்பிக்குது. சந்தியாவும் கத்த ஆரம்பிச்சிடுறா. அவங்க அப்பா அம்மாவும் எழுந்துடுறாங்க. அவங்க அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்றா. அவங்களும் அவளுக்கு திருநூறுலாம் வச்சு விட்டு சந்தியாவை தூங்க வைக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி நைட் நீங்க தனியா தூங்கிட்டு இருக்கும்போது உங்க மேல யாராச்சும் திடீர்னு கை போட்டா என்ன பண்ணுவீங்க? கமெண்ட்ல சொல்லிருங்க. அண்ட் இது நம்ம ஃபாலோவர்ஸ் சொன்ன ஸ்டோரி தான். இதே மாதிரி ஹாரர் இன்சிடென்ட் எதுனா உங்களுடைய லைஃப்ல நடந்திருந்தா என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. தென் இதே மாதிரி நிறைய ஹாரர் ஃபீலிங்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. ஓகே, பாய்.